மோஸ்ட்டாக வந்து கடலில் மீன் பார்த்து கொண்டு இருக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அனிமல்ஸில். அப்போ மோஸ்ட்டாக மீனை விட அங்கே குப்பை தான் கிணக்க பார்த்துருக்கேன். அப்போ அதை க்ளீன் பண்ணணுமெண்டு ஆசையாக தான் இருக்கும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸோ அந்த சானிடைசிங்கான இதுவும் இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு பானுஜன் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இவங்ககிட்டையும் கேட்டு பார்ப்போம், ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையோன்னு கேட்பண்ணாங்க. இரண்டா எல்லாருமே ஃபன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த ஆர்வமே, ஏன் இந்த சமூக பொறுப்பு இந்த வயசில்? நாங்களும் வேறு வேலை இல்லைன்ட்டு நாங்களும் போயிருந்தோன்னு சொன்னால் இது இன்னும் மோசமாக போய் கொண்டு தான் இருக்கணும். யாராச்சும் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது போக 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 அது பெருசாக வரும். ஸோ அது செய்யக்குள்ள எங்களோட ஃபேமிலி என்ன பார்த்து உனக்கு என்ன க்ரைஸியா சும்மா போய் இப்படி ரோட்டில் குப்பை அள்ளி கொண்டிக்கிறேன்ட்டு கேட்டவங்க. ஆனால் இப்போ நான் இந்த செய்கிறதால எங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பெருமை. ஏனெண்டா நான் ஒரு சமூக பணியில் இறங்கி இவ்வளோ பேரை சேர்த்து செய்கிறேன்றதுக்காண்டி. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையோரை நாங்கள் வந்து நிற்கிறோம். பார்த்திங்கன்னா பண்ணை கடற்கரை இதில் பின்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதில் உள்ள இந்த குப்பைகள் அந்த பொட்டுல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி முனிசிபல் டிராக்டர்ஸில் ஏற்றி கொண்டு இருந்தாங்க. உண்மையில் ஒரு நல்ல விஷயம். சரி, இது யார் செய்கிறாங்க, ஏன் இது செய்கிறாங்கன்ட்டு இந்த நிறுவனம், அதாவது ஐடியல் பேஸ்ன்ற நிறுவனத்தை சேர்ந்த நபர்கள் இங்கே இருக்கினோம். அவர்கிட்ட நாங்கள் பேசி பார்ப்போம். வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். சரி, ஏன் இப்படி செய்யணும்? மற்றவங்களெல்லாம் சும்மா அங்கே இருந்தால் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க, அங்கே கொஞ்சம் கச்சான் சாப்பிட்றாங்க, அங்கே பிஆரில் கிளாஸ் இதில் போய் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாத அந்த பொறுப்பு உங்களுக்கு ஏன் அது வந்தது? உங்களை அருமையாகப்படுத்தி கொண்டு சொல்லுங்கள். நான் வந்து என் பேர் பானுஜன். நான் வந்து எட்னா ஆர்டிஸ்ட் ஃபோரம்ன்ற ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். நான் சைக்காலஜி டிகிரி படிக்கிறேன், ஃபைனல் இயர். அதை தவிர நான் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஐடியல் ஸ்பேஸ். ஐடியல் ஸ்பேஸ்ன்றது ஜெஃப்னாவில் இருக்க யூத்துக்கு ஒரு ஸ்பேஸ். அவங்க வந்து அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணலாம் அண்ட் லைக் மைண்டட் பீப்புள்ஸோட கனெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் நாங்கள் இந்த க்ளீனப் ஒவ்வொரு மாதமுமே பண்ணையில் சேர்ந்தாங்க. இதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்ட் மயூதர்சனும் நாங்கள் பண்ணைக்கு அடிக்கடி வருவோம். ஸோ எப்பப்போ நாங்கள் எங்களுக்கு ஒர்க் பண்ணி டைம் இருக்கோ அப்பப்போலாம் நாங்கள் இதில் வந்து கொஞ்சம் நேரம் பொழுத கழிப்போம் அண்ட் இந்த சூரிய மறைவையும் பார்த்து கழிப்போம். ஸோ அந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு நாள் வரைக்கில் இந்த இடத்துல இந்த போட்டுக்குள்ள இந்த இடத்துல நிறைய பொட்டில்ஸ் வந்து பிளாஸ்டிக் பொட்டில்ஸ் வந்து மூடி தண்ணி தெரியாத அளவுக்கு நின்றது. அப்போ நானும் அவனும் கழிச்சு கொண்டிருக்கலான்னு சரி மச்சான், நாங்கள் இதை ஒரு கம்யூனிட்டி க்ளீனப்பாக செய்வோம்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதிலேருந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமுமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த சேம் டேட்லேயே நாங்கள் இதில் வந்து உட்காந்துருக்கும் போது சிங்களாக்கள் டூரிஸ்ட் வந்திருந்தவங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸோட நிறைய பேர் வந்து இதில் உட்காந்துருந்து சாப்பிட்டு இந்த இடத்த பார்த்து கழித்து கொண்டு வந்தவங்க. அப்போ அவங்க அதே இந்த இடத்தையும் பார்க்க வந்தவங்க. ஏன்னா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்செட் வந்து வடிவாக தெரியும். ஸோ அவங்க வரக்கில் இந்த இடத்த பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு சுழிப்பு அவங்களுக்குள்ளேயே அவங்க சிங்களத்தில் கழிச்சு கொண்டவங்க என்ன இந்த இடம் இப்படி இருக்குன்ட்டு அதில் போய் அவங்க நிற்கலாம் அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் துர்நாற்றமும் வந்து கொண்டு வந்தது. அதே சேம் டைமில் ஒரு ஃபாரினர்களும் வந்தவங்க கப்பிள்ஸ் வந்து இதில் பார்த்து அந்த சன்செட்டை பார்த்துட்டு வந்தவங்க இப்போ இந்த கீழே அப்படி பார்த்துட்டு அவங்களையும் ஒரு முகத்தில் சின்ன ஒரு சுழிப்பு அந்த இடத்த விட்டு லீவ் பண்ணி போயிட்டாங்க. இது என் கண்ணுக்கு முன்னாலேயே அதே நாட்டில் நடந்தது. ஸோ இதை ஒரு கருப்பொருளாக வச்சுக்கொண்டு தான் எங்களோட இடத்த இப்படி எல்லாருமே சுழிக்கிற ஒரு இடமா இருக்குது. சிவில் சயின்ஸ் எங்கே போச்சுது, எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஒற்றுமை, நாங்கள் இந்த இடத்த தூய்மையாக வச்சுருக்கணுமன்ற அந்த பொறுப்பு எங்கே போனது. இது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்ஸும் பொலித்தீனும் கடற்கரை இருக்கிறதால மெரின் லைஃபுக்கும் அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொண்டு வரும், அதாவது நெகட்டிவ் வேயில். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாக டூரிசம் அண்ட் சிவில் சயின்ஸ் இதோட சேர்த்து நாங்கள் இந்த இடத்த க்ளீனாக வச்சுருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த க்ளீனப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 4-3 பேர் ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக இப்போ இதில் வந்து முடிச்சிருக்கிறோம். இதுக்கு முதல் இந்த இப்படி ஒரு க்ளீனப் ஐடியா வந்து நான் செஞ்சேன்னா நாவலர் ரோட்டில், அந்த ரோட்டில் நான் தனியாக தான் செஞ்சேன். என்னடா நான் அப்பயும் இப்படி ஃப்ளையர் போட்டு நான் இப்படி செய்கிறேன்னு வாங்க செஞ்சு சேவமெண்ட் போட்டோன்னு அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கும் இருக்கல, அது பெருசாக ரீச்சும் ஆகலை. ஸோ அது செய்யக்குள்ள எங்களோட ஃபேமிலி என்ன பார்த்து உனக்கு என்ன க்ரைஸியா சும்மா போய் இப்படி ரோட்டில் குப்பை அள்ளி கொண்டிக்கிறேன்ட்டு கேட்டவங்க. ஆனால் இப்போ நான் இந்த செய்கிறதால எங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பெருமை. ஏனெண்டா நான் ஒரு சமூக பணியில் இறங்கி இவ்வளோ பேரை சேர்த்து செய்கிறேன்றதுக்காண்டி. அதான் இதில் இருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னா, முதலாவது மாற்றமாக நாங்கள் இருந்தோம்டா
எங்களுக்கு பிறகு எங்களோட சேர்ந்து அந்த நல்ல மாற்றத்தில் இணையிறதுக்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. நன்றி. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சேவை தான் நம்மளோட தம்பி பவானியன் செய்து கொண்டு வர்றார். உண்மையிலேயே இந்த விஷயம் எல்லாமே யாழ்ப்பாண மாநகர சபை செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான். ஏனென்றால் நாங்கள் வரி செலுத்துகிற ஒரு நபராக இருந்தோண்டு இந்த விஷயம் எல்லாமே உள்ள உதாரணத்துக்கு இது ஒரு பொது இடம், அதாவது வேறு இறுதி நாட்களில் கழிக்கக்கூடிய இடம். அப்போ மக்கள் வந்து போகிற இடம் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இப்போ நிற்கிற நேரம் சரியாக 5:30 நான் 5:30 மணிக்கு இங்கே வந்து நிற்கிறோம். கூடுதலான மக்கள் வந்து கொண்டுருக்குறாங்க. ஆனால் கூடுதலாக மற்றாக்கள் எல்லாமே எல்லாம் ஃபன் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனால் எங்களோட தம்பியும் அவன் டீமும் ஐடியல் ஃபேஸஸும் வந்து இந்த எல்லாமே பொட்டில்ஸு குப்பி எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த சர்வே செய்து கொண்டிருக்கீங்கன்னா ஒரு விடயம் சொன்னார் என்னென்னா, நம்மளோட ஏரியாவுக்கு வர டூரிஸ்ட் மற்ற வெளி மாவட்டத்தை வீட்டு இனத்தவர் எல்லாமே எங்களோட இடத்தை பார்த்தா எங்களையும் அது எங்களோட அடையாளம் தான். அது இந்த இடம் குப்பையாக இருந்தால் ஆக்க சொல்லுவாங்க, ஜாழ்ப்பாணத்தாக்கணும் குப்பையாக தான் இருக்கிறாங்கன்னு. சரி, அது ஒரு மாற்றம் செய்ய வேணுமென்ற ஒரு நல்ல ஒரு முயற்சியில் இருக்கிறார். நாங்களும் அவருக்கு நாங்கள் கையொடுக்கணும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நபர்கள் நீங்களும் பண்ணைக்கு வந்தால் நடந்து தெரியாத ஒரு சின்ன ஒரு குப்பையை ஒன்று காலில் கிடந்தாலும் அதை எடுத்து டஸ்ட்பினில் போடுங்க. இந்த மாற்றம் உங்களிடமிருந்து தொடங்கட்டும். அப்படி தானே மாற்றங்களாக நாங்கள் முதலாவது மாற்றமாக நாங்கள் இருப்போம். எங்களோட சேர்ந்து மிச்சம் எல்லோரும் மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிறுமி ஹாஷினி என்ற ஒரு சிறுமி இதில் வந்து நிற்கிறாங்க. அவங்களையும் பெறணும் ஏன் வந்திருக்கிறாங்க. என் அம்மாட வந்திருக்கிறா. முதல் பேசுவோம் அவங்ககிட்ட. வணக்கம். வணக்கம். என் பேர் வந்து காஷ்னி. நான் சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் என் அம்மாவோட 10 வருஷமாக அந்த பண்ணைக்கு வந்து வாக்கிங் போகிறது, குதிரையில் போகிறது, கிணக்க வந்திருக்கேன். நான் மோஸ்ட்டாக வந்து கடலில் மீன் பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட், எனக்கு அனிமல்ஸில். அப்போ மோஸ்ட்டாக மீனை விட அங்கே குப்பை தான் கிணக்க பார்த்துருக்கேன். அப்போ அதை க்ளீன் பண்ணணுமெண்டு ஆசையாக தான் இருக்கும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸோ அந்த சானிடைசிங்கான இதுவும் இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு பானுஜன் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அவர் இந்த மாதிரி க்ளீனப் செய்கிறதா தெரிய வந்தது. அப்போ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானேன்ட்டு நானும் என் அம்மா வந்து ஒவ்வொரு மந்தில் ஒரு சண்டே வந்து செய்கிறேன் நாங்கள். தேங்க்யூ. சரி, இப்போ எல்லாருமே பாருங்க ஐஸ்கிரீம் குடிக்கிறாங்க, அங்கே எல்லாருமே ஃபன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு அப்படியே கீழே போடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சாப்பிட்லாம், பசிச்சா சாப்பிட்லாம், அதை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணணும் தான். மிச்ச அனிமல்ஸும் இருக்குது தானே, அதுவும் பாவம் தானே. அதை சாப்பாடு நினச்சி சாப்பிட்டா அதுக்கு தானே உயிருக்கு ஆபத்து. சரி சரி, வாழ்த்துக்கள். என்னண்டா பாருங்கள், அவங்கண்ட அந்த சின்ன வயசுலேயே அந்த மனதில் விழுகிற அந்த கேள்விகளை பாருங்கள். மனுஷங்க மட்டும் இல்லை, அனிமல்ஸும் இருக்குது. இப்போ நாங்கள் போகிற கார்பேஜும் அது சாப்பிடக்கு அது பெரிய அவங்கண்ட உடலுக்கு பெரிய தீங்கு விளைவிக்கும். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கருத்தோட அதோட இவங்கண்ட காரணமே அம்மாண்ட வளர்ப்பு தான், அதில் தெரியுது. சரி, வேறு என்னென்ன செய்யணும்? யாழ்ப்பாணத்தை எப்படி என்ன அழகாக்கணும்? ஜஃப்னா ஒரு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அது ஃபாரினர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமாக சொல்லலாம். அவில் வந்து இது குப்பை நாடு, அதுக்கு வரக்கூடாதுன்னு யோசிக்கிறத விட நாங்களே க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது தானே. சரி, பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கைண்ட முக்கியமான வருமானத்துறையே சுற்றுலாத்துறை தான். அதில் கூடுதலான இப்போ அண்மை காலத்தில் ஒரு சஞ்சியை கூட யாழ்ப்பாணத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு சுற்றுலாத்தலமாக அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த சுற்றுலாத்தலமாண்டு வந்து பார்த்தா இங்கே ஒரு குப்பையாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் சரி, நிறுவனங்கள் சரி, தன்னார்வ நிறுவனங்கள் நேரடியாக வந்து நிறுவனம்னு சொல்லாமல் மக்கள் அனைவருமே எங்களோட இடத்தை நாங்கள் தூய்மையாக நாங்கள் வச்சுருந்தால் அது அந்த இடமே சொர்க்கமாக மாறும். அப்படி தானே? சரி, இவங்களோட செயலை நான் பாராட்டுறேன். அடுத்து இன்னொரு நபரை நாங்கள் சந்திப்போம். நன்றியே. ஐடியல் பேசஸ் நிறுவனத்தின் பார்த்திங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் அப்படியே வந்து நிற்கிறாங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் வேர்த்து விழுந்து நிற்கிறாங்க. ஏன்னாண்டா இப்போ நம்மளோட பண்ணையிலேருந்து எல்லா குப்பையெல்லாம் எடுத்து இந்த மானச அங்கே வாங்க டிராக்டர்ல எல்லாம் போட்டு நிற்கிறாங்க. சரி, இவங்ககிட்டையும் கேட்டு பார்ப்போம், ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையோன்னு கேட்பண்ணாங்க. ஏன்னாண்டா எல்லாருமே ஃபன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த ஆர்வமே, ஏன் இந்த சமூக பொறுப்பு இந்த வயசில்? நாங்களும் வேறு வேலை இல்லைன்ட்டு நாங்களும் போயிருந்தோன்னு சொன்னால் இது இன்னும் மோசமாக போய் கொண்டு தான் இருக்கணும். யாராச்சும் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது போக 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 அது பெருசாக வரும். எங்களை பார்த்து எங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் இதுக்குள்ளே இறங்குவாங்க. ஏன்னா உண்மைக்கு சொல்ல போனால் நாங்கள் எங்களோட வேலை தானேன்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னால் எங்களோட பேரண்ட்ஸ் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டோம். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்த அந்த கேர் அந்த இதில் வந்து நாங்கள் என்வாயர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் என்வாயர்மெண்ட் எங்களுக்கு திருப்பி தர போகிறது என்ன? ஒரு அழகான இயற்கை. அதுவும் யாழ்ப்பாணத்தில் பார்க்க போனால் இந்த ஏரியாவில் வந்து நிறைய டூரிஸ்ட் ஆக்கள் வரவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு
இதை வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி முகத்தோட போயிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் மாற்றணும். ஸோ அதை மாற்றுறதுக்கு வந்து வெளி இடத்துலேருந்து ஒரு ஆளையோ இல்லை ஒரு 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 குறிப்பிட்ட இந்த தொழில் செய்கிற ஆக்களை மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கணுமோ அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. யார் வேணாலும் இந்த விஷயத்த செய்யலாம். வீட்டை நாங்கள் கூட்டி துப்புரவு பண்ணுறது இல்லையா? என் சமூகத்தை கூட்டி துப்புரவு பண்ணால் மட்டும் நாங்கள் புரிஞ்சிருவோமா? இல்லை தானே? ஸோ வி ஹேவ் டு டூ சம்திங் இன் ஆர்டர் ஃபார் அஸ் டு லைக் எங்களோட இடத்துக்கு எங்களோட ஊருக்கு ஒரு பெருமை தாரதுக்கும் எங்களோட அழகை கொண்டு வந்து காட்டுறதுக்கு வந்து அந்த அழகை மறைக்கிற சில விஷயங்களை நாங்கள் வெளியில் எடுத்துட்டோம்னு சொன்னால் ஓகே இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்ம ஊரை நாம தான் பார்ப்போம், வேறு யாரும் பெற தேவையில்லை. நம்ம ஊரை நாம் ரொம்ப அழகாக வச்சுருப்போம். சரி, நல்ல அழகாக சொன்னாங்க. சரி, பக்கத்தில் இன்னொரு கேர்ள் நிற்கிறாங்க. உங்களோட பேர்? என் பேர் ரொபினி. ஏன் இப்படி ஏன் இது செய்வோம்? இப்படி பார்த்தீங்களா, இந்த காலத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து தவறான வழிகளில் போயினோம். இப்படியான இளைஞர்கள் வந்து புதிய சிந்தனைகள் வருது. நாங்கள் இருக்கிற இடத்த க்ளீனாக அழகாக வச்சுருக்கணுமன்றது, மற்றாக்களோட முகம் சுளிக்காமல் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகிறதுக்கும் நாங்கள் ஒரு ஆள் தான் ஸ்டார்ட் பண்ணினது. இப்போ ஒரு டீமே இருக்குது எங்களுக்கு பின்னால். ஏன்னு சொன்னால் அந்த ஒற்றுமை. இப்போ ஒரு உணர வைக்கிறது. இப்போ எந்த இடத்த நான் அழகாக வச்சுருக்கணும் பார்த்துட்டு நானும் ஒரு 10ஓட 11 போகிறத விட நானும் அந்த இடத்த அழகாக்கணுமெண்டு நினச்சி என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கும் இப்போ வேலை இருக்குது, படிப்புகள் இருக்குது, கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் இதோட இணைஞ்சு செய்கிறோம். இவங்கள்ட அந்த முயற்சியை நாங்கள் பாராட்டி ஆகணும். இப்போ இந்தியாவோட நான் இவங்களோட நானும் சேர்ந்துட்டேன். இனி எந்த குப்பை இருந்தாலும் நான் போட மாட்டேன், எல்லாம் போட்டு ஒரு உர பேக்கோட நான் தெரிவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் பேஸ் ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முதல் காலடி, முதல் இல்லை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கீங்க. சரி, அதோட நான் இணைஞ்சு செய்ய போகிறேன். நீங்களும் இவங்களோட இணைஞ்சு எங்களோட யாழ்ப்பாணத்தை அழகுபடுத்துகிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். இது யாழ்ப்பாணம் அழகுபடுத்துகிற மட்டுமல்ல, அவங்க படிப்பு சம்மந்தமான பல்வேறு வகையான ஆக்கம், ஒரு கல்ச்சர் சம்மந்தமான பல ஒர்க் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்காலத்தில் அந்த ஐடியல் பேஸ் ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை நோக்கி அது பயணிக்கும். நீங்களும் துணை நிற்கணும். சரி, உறவுல இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறணும்னா நான் உங்கள் பானுஷன். நன்றி, வணக்கம்.